அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்றப்பரிகாரம், பாகம் 11. அநீதி இழைத்ததற்குரிய பரிகாரம். ஒருவர் மற்றொருவருக்கு சொல்லாலே செயலாலே துன்பம் தந்திருந்தால் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதாவது அநீதி இழைத்தவர் அநீதி இழைக்கப்பட்டவரிடம் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். இவை அநீதி இழைத்ததற்குரிய பரிகாரமாகும். ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும். தீனாரோ திர்கமோ பொற்காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும். ஏனெனில் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவனிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விடும். அநீதி இழைத்தவனிடம் நற்செயல்கள் ஏதும் இல்லை என்றால் அவனது தோழரின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டுவிடும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 2449. அநீதி இழைத்தவர் அநீதி இழைக்கப்பட்டவரிடம் அதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மறுமையில் நஷ்டவாளியாகி விடுவார். இம்மையில் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக மறுமையில் பழி தீர்த்து கொள்ளப்படும். எல்லா குற்றவாளிகளும் இம்மையில் தண்டிக்கப்படுவதில்லை. மறுமையில் நாம் நஷ்டமடையாமல் இருக்க வேண்டுமென்றால் இஸ்லாம் கூறியபடி அநீதி இழைக்கப்பட்டவரிடம் தான் செய்த குற்றத்திற்காக மனவருந்தி திருந்தியவர்களாக மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே நீதி நிலைநாட்டப்பட்டு பாதிக்குள்ளானோர் நிவாரணம் பெறவும் குற்றவாளிகள் முறையாக தண்டிக்கப்படவும் வேண்டி மறுமையில் பழி தீர்க்கப்படும் என்பதை நமது மனதில் பதிய வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.